ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. என்னதான் ரைட்டே ஆரம்பிப்போமா ரைட. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்கிலேருந்து லே போயிட்டுருக்கோம். ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்து கார்கிலேருந்து லே மொத்தம் 215 கிலோமீட்டர் அப்படியே பொறுமையாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து நம்ம போகிறதுக்கு இன்னும் 82 கிலோமீட்டர் மட்டுமே தான் லேவை ரீச் பண்ணுறதுக்கு இருக்குது. நம்ம போகிற வழியில் மலைகளும் பாலங்களும் எதுவுமே இருக்குமா இருக்காதான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரோடு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிடுது. இப்போ நம்ம 6வது எபிசோடில் இருக்கோம். இந்த 6வது எபிசோட்லேருந்து லேவை நோக்கிய பயணங்கள் போய்கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரைடர்ஸ் தான் நம்ம ஜாதிக்கார பசங்க தான் அங்கங்கே எல்லாத்துலேயும் இருக்கிறானுங்கப்பா. கார்கில்லை பொறுத்த வரைக்கும் கார்கில்லேருந்து லே போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான் ஃபுல் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதே மாதிரி நம்மளும் அந்த ரைடை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஓகேம்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே லடாக்கோட ஃப்ளாக்ஸ்லாம் நல்லா அழகாக தொங்க விட்ருக்காங்க. அதே மாதிரி செக் போஸ்ட்டு காத்துங்க அப்படி இப்படி பிளா 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 பிளாவா அப்படியே போயிட்டே இருக்குது. நம்மளும் அப்படியே இந்த ரோட்டில் என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த பைக் ரைட் போவா இது ஒரு கிராமம் போல் இருக்குது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி புதுசான பில்டிங்ஸ், சரி புதிய லொக்கேஷன். நம்மளாம் இந்த இடத்துல இப்போ இருப்போமான்றது நம்மளுக்கு அந்த காலத்தில் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம். எங்கே இருக்கோம்னா கார்கில்லேருந்து லே போகிற ரூட்டு நம்ம ஜாலியாக ரைட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு மனசில் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு நல்ல அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போன ரைட்டில் பார்த்துருப்போம் ஒரு பஞ்சாப்கார். ஆமாம், அவர் பஞ்சாப்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 19 நாளாக 90 டேஸாக வந்து 19 நாளாக வந்து பஞ்சாப்லேருந்து சைக்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்கில்லேருந்து லே போயிட்டுருக்கார். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அவரும் அதான் சொல்கிறார், எனக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவரே ஒரு தாட்டில் ஒரு லாங்குவேஜாக சொன்னார். நம்ம கொஞ்சம் புரிஞ்சிச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லிட்டு இல்லை. ஆனால் இந்த பஞ்சாப்புக்கு அந்த கொண்டையை பார்த்தோன்னே எனக்கு இந்த பஞ்சாப் சைடில் வரும்போது பார்த்தேன் கைஸ். பஞ்சாப் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரமணா படம் பார்த்துருப்போம்ல, ரமணா படத்தில் அந்த வில்லன் ஒருத்தர் கொண்டை போட்டு இந்த செகண்ட் ஹாஃபில் வருவார் பாருங்க, அவரை மாதிரியே இருக்கிறாங்க நிறைய பேர் இங்கே. நான் கூட பார்த்தேன்னா இவங்க தான் அந்த படத்தில் வந்தாங்கன்னா பஞ்சாப்ன்றனால தான் அந்த மாதிரி ஒரு சிங்குன்றதுலாம் எதாவது போல இருக்குது போல். எது நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் பார்க்கல. ஆனால் எல்லாருமே இங்கே பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த தலப்பாவோ ஏதோ ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் யாருமே ஹெல்மெட் போடாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடலாங்க. ஆக்சுவலாக அது ஹெல்மெட் ஏதோ அது கேஸில் போகுது, அதனால அவங்க ஹெல்மெட் போடாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம 360 வேறு 2-3 ஷார்ட் எடுக்கலான்ட்டு எடுத்து மாட்டி வச்சுருக்கேன். ஆனால் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த ஷேக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நல்லா தான் இருக்கும். ஐயோ, ரோடு வேறு சரிஞ்சிருக்கு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ரோடெலாம் கிளியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் அப்படியே ரைட் பண்ணி போயிட்டே இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் எங்கேயாவது லேண்ட்ஸ்லைட் ஆகி தான் இருக்குது. அதனால் அது கிளியர் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கோசம் தான், ஏன்னா நம்ம சேஃப்டியாக போனோம், ரோடு கிளியராக இருக்கணுன்றதுக்கோசம் தான் அவங்களும் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா அவங்க பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரூட் கொடுப்பாங்க. சொல்லலை, ரூட்டு விட்டா இருப்பாருங்க டிரைவரு. இந்த மாதிரி ரூட்டு பொறுமையாக ஒரே ரூட்டு கொஞ்சம் சைடில் விட்டுருவார். நம்ம அப்படியே ஓரமாகவே வெளியே போயிடுவோம். என்ன காரை சைடு போட்டு வச்சுக்கிறாரு அங்கிள் பாருங்களேன். கார் இது இப்படி இது வரல. இப்போ கேப் போடா தம்பி. ஹாய் காய்ஸ். இவங்கெல்லாம் இப்போ கையெல்லாம் காட்ட முடியாது, அதனால நம்ம கையை வேணா சைடில் ஒரே பள்ளமாக இருக்கனால. அண்ட் ஆக்சுவலாக ரைடருக்குள்ள ஒரு என்ன தெரியுமா, தம்ஸ்அப் காட்டினா அவங்களும் அந்த தம்ஸ்அப் வந்து சின்னதாக காட்டிப்பாங்க. அதனால் அப்படியே போயிட்டுருப்போம். லாரிங்கெலாம் ஏகப்பட்ட லாரிங்கெலாம் பின்னாடி நிற்கிது. எவ்வளோ வண்டியாக மண் பறகுதுங்க. அவ்வளோ மண் பறகுது பாருங்க நியாயத்துட்டு. ஓகே, இந்த 360 வேறு சரியில்லை, இது கொஞ்சம் டைட் பண்ணும். டைட்டு ஆயிடு தம்பி, டைட் ஆயிடும்.
ஷேக் இருக்குது லைட்டாக. சரி மூவ் பண்ணுவோம். என்ன கீர் உள்ள மாட்டேங்குது. ஓ ஸ்டார்ட் பண்ணலையோ. எங்கே விட்டேன்? ஆமாம், நம்ம பஞ்சாப் அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 76 கிலோமீட்டர்ஸ் விளங்குச்சு. திருப்பியும் சாஞ்சிருச்சு. சரி இதை விடுங்க, நம்ம கைட்டு இதை பேக்குள்ளே போட்டுருவோம் கொஞ்ச நேரத்தில். இப்போ இங்கேருந்து போகிற வழியில் இருக்க அந்த அழகான மலைகளும் அழகான தொடர்களையும் அப்படியே ரசித்து கொண்டே போவோம். அதுக்கு முன்னாடி இவரை கைட்டி உள்ளே போடுவோம். இவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஹேண்டில் ஒழுங்காக வாங்கினாலும் வாங்க மாட்டானு. அது டைப் பண்ண நிற்காது குமார். கைட்டிடுவோம். கைட்டில் தான் செட் ஆகலை. ஐயோ இறங்கி ஓடுதே. என்ன பேப்பர் வச்சிருக்காங்க. யாராவது எடுத்துக்கிட்டு சம்பாரிச்சிங்கடா. டக்குனு என்னது ஒரே சர்வலாக இருக்குது. சரி ஓகே, இங்கேருந்து நம்ம ரைடு அப்படியே ஆரம்பித்து எங்கே போய் முடிப்போம்னு பார்த்தீங்கன்னா லே. ஆமாங்க, லே மார்க்கெட். வாங்கடா தம்பிங்களா. பசங்க நின்ட்டானுங்க அதுக்குள்ள. வாவ், செம்ம லொக்கேஷனுங்க. இந்த வியூலாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குதே. வெல்கம் டு கார் லேவா? லே, ஆமாம் சரிங்க, அது வெல்கம் டு லே. ஆக்சுவலாக இங்கே இன்னும் கொஞ்சத்தில் ஒரு செக் போஸ்ட் வந்துடும். தம்பி பெருக்கும் பெருக்கிறாப்புல. சரி கொஞ்சம் மியூசிக் போட்டு விட்றேன். அப்படியே நீங்களும் ரசிச்சுக்கிட்டே ரைட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அழகு ரசிக்கணும்னா நம்ம கொஞ்சம் வாயை மூடணும். ஒன்றும் பண்ண முடியாது, மூடிதான் ஆகணும். நீங்கள் அழகாக அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே மியூசிக் கேட்னி வாங்க. நம்ம 2 செக் போஸ்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம். ஓகேவா? மக்களே, இந்த ரோடை கிராஸ் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. இவங்க யாருன்னா, இவங்க ஒரு ரைடர். ஆமாம், இவங்க லடாக்லேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா மணாலி ரூட்டு க்ளோஸ்ன்றனால இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஆனால் அவங்க லேக்கு உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாளுக்கு மேலே ஆகுதான். உள்ளே வந்து லேல மணாலி ரூட் வழியாக மேலே வந்திருக்காங்க. திருப்பி மணாலி ரூட் வழியாக இறங்கலை, கார்கில் ரூட் வழியாக கீழே இறங்குறாங்க. மணாலி ரூட்டு பிளாக் ஆகிருக்கு, இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதே மாதிரி இந்த ஆப்பில் வாங்கணும். இதை பேக்கில் வச்சுட்டு இங்கேருந்து ரைட ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. பசங்க வந்து கோபுரவை கீழே தள்ளி விட்டானுங்க. ஹெல்மெட்டை போட்டு என்ட்ரி போட்டு வரதுக்குள்ளேயே கோபுரவை தள்ளி கீழே விட்டானுங்க. அதனால கோபுரம் லைட்டாக ஒரு ஸ்கேட்ச் வேறு வந்துச்சு. மனசே வலிக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும் கோபுரம்ல. அதனால் அப்படி தான் இருக்கும். ஈரோடு என்ன தான் நம்ம வச்சுக்கிறது பெருசாக வரல. சரி ஓகே, நம்ம இப்போ டாபிக் கொடுப்போம். என்னன்னா மணாலி ரூட் வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா மணாலி ரூட் ஃபுல்லாக க்ளோஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மணாலி கிட்ட போயிட்டு தானே ரிட்டர்ன் வெளியே வந்தோம். அப்போ முன்னாடி ஒரு நாள் வந்து மணாலி ரூட் வழியாக ஒரு நாள் ஜெக்ஸ்ட்டு அந்த ஒரு நாள் ரூம் எடுக்காமல் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி ஓட்டியிருந்தானே இங்களேன். நாங்கள் மணாலி ரூட் வழியாக கார்கில்குள்ளேயே போய் ரீச் ஆகிடுச்சு, லேக்குள்ளேயே போய் ரீச் ஆகிட்ருப்போம். ஆனால் மழை வச்சு செஞ்சிச்சு, மணாலியை லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. அதனால் சரி கார்கில் ரூட் எடுத்து ஒரு தோசை சுற்றி வந்துட்டுருக்கோம், எப்படியாவது லேவை ரீச் பண்ணி ஆகணுன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டோலில் வந்து ஒரு பாண்டிச்சேரி வண்டி பார்ப்போம். அந்த வண்டி பாண்டிச்சேரியிலேருந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது வந்து பையன் மாதிரி, நான் கூட என்னடா இவ்வளோ குள்ளமாக ஒரு பையன் இருக்கிறேன்,
ஒரு ஆள் வந்து நார்மலான குள்ளமாக ஒரு மாதிரி ரொம்ப உள்ளே யாரா இது வண்டிங்க ஆளுங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது கடைசியாக பார்த்தா அது ஒரு பொண்ணுங்க. ஃபுல்லாக ஹெல்மெட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பொண்ணு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அது லேடிஸ் அது அப்படின்னு பசங்க சொன்னானே. பரவாயில்ல, அப்புறம் போய் அவங்ககிட்ட பேசினேன். சேஃப்டியாக போங்க, ரூட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டுங்க, ரூட் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது எல்லாமே அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா தமிழ்நாடு எப்பவுமே மொழிக்கு நம்மளை காப்பாற்றும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சரி மொழி பாஷையிலேருந்து தான் அவங்ககிட்ட கேட்டேன் மணல் ரூட் அப்படின்னா மணல் ரூட் நாங்கள் போல திருப்பி நாங்கள் மணல் விலை ஏறி கார்கில் விலையே இறங்கிட்டாங்க அவங்க. அப்படியே அவங்க சொன்னாங்க சரி ஓகே பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி லேவை நோக்கிய பயணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் லேக்கு ரீச் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டவுன்ஸ் வர வரையில நிறைய இந்த மாதிரி ஊருங்கள் குட்டி குட்டி கிராமங்கள்லாம் இருக்குது. மேப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. போகிற வழியில் அந்த கிராமங்களும் நல்லா அழகாக இருக்கும். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேவா? இப்போது இந்த இடத்துல என் வாயை கொஞ்சம் மூடிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரசிச்சுக்கிட்டே வாங்க. ரோடு சூப்பராக இருக்குது, மக்கள் அருமையாக இருக்காங்க, ரசிங்க, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் அதிகபட்ச கார் பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆல்டோ 800 நல்ல மைலேஜ் பிக்கப் போல இருக்குது. ஆனால் நிறைய ஆல்டோ 800 தான் நிறைய போய்ட்டு கார். நம்ம சொல்லுவோம் 810 அதெல்லாம் வந்து நம்ம பெருசு இந்த இடத்துக்கு ஒருத்தர் சமம் மாதிரி போயிரு 60 மிஸ்ஸுக்கு ஓட்டா. சரி ரைட்டு, நம்ம இது மார்க்கெட் போல இருக்குது. நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு லாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆர்மி வெஹிக்கிளில் நிற்கிது வேறு, இருந்தாலும் ஆஃப் பண்ணுறேன். எப்படியோ ஊரை விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரே பாறைகள், ஒரே புல்லு பூண்டே இல்லாத மலைகள் அப்படிதான் சொல்லணும். என்னடா இருக்குது இந்த பாருங்களேன், கருங்கல் மாதிரி ஒரே மண் கல் மாதிரி ஒரு மலைங்க. அது ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சத்தியமாக இந்த மாதிரிலாம் நம்ம அந்த கேரளா சைடில் ரைட் பண்ணிவிட்டு மலை இருங்க. லாரி 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 லாரிக்காரங்க ஓகே, என்ன புகையை போட்டு போகிறாரு. சரி ஓகே, லாரி என்ன பாருங்க. இந்த கேரளா சைட்லலாம் நம்ம போகும்போது பச்சை பசேன்ட்டு மலைகள் இருக்கும். அதில் ரைட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஓகேவா? இந்த மலைகளை பார்க்கும்போது எப்படி சொல்லணும்னா ஒரு மலைகள் அழகாக இருக்குது. ஆனால் அந்த கலைன்னு வாங்க தெரியுமா, அந்த பச்சை பசேன்னு இந்த மரம் கொடி அந்த அது வந்து இந்த மலைகளை நான் மிஸ் பண்ணுறேன். சில மலைகள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லாகவே வந்து சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனிங்க தான் மூடியிருக்கும். இந்த கார்கில் ரூட்டில் இருக்க மலைங்க அத்தனையுமே பனியால் மூடுறதுனால தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல அந்த செடி முளைக்கல நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு எனக்கு தெரியல. சில செடிகள் மட்டும்தான் அங்கங்கே இந்த 1-2 மரம் அந்த மாதிரி நிற்கிது. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அதேமாதிரி ரோடு எங்கே பார்த்தாலும் ரோடுங்க சரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் பெரிய விஷயமா இருக்குது. சரி ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே ரைட் பேசிக்கிட்டே போகாமல் ரைட் சரி கொஞ்ச நேரம் மியூசிக் கேட்டுன்னு இந்த அழகை ரசிச்சுட்டு வாங்க. கொஞ்ச நேரம் கிடச்சி திருப்பியும் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஆஹா, ரோடு எங்களா பாதியை காணும். ஓ மை காட், அடியாத்தே ரோடை காணுமே. லெஃப்ட் சைடில் சரியான பள்ளத்தாக்குங்க. ரோடு ஃபுல்லாக சரிஞ்சு போயிட்டு இருக்குது லெஃப்ட் சைடில். சரி ஓகே, அப்படியே பொறுமையாக போவோம். ஏன்னா ரோடும் சரியில்லை, கொஞ்சம் பேசிக்கிட்டு ஓட்டினா வேலை ஆகாது. அதனால் இந்த இடத்துல நான் கேட்ட முடியலை. லேக் ரீச் பண்ணிவிட்டு அப்படியே vlog எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்கும், ஓகேவா? யாரா அவன் குறுக்குல கௌசிக் வந்தா என்ன பண்ணுவான் நினைக்கிறேன். கௌசிக் சார் கொஞ்சம் வழி விடுங்க. லாரிய ரோட்ல போட்டு நிக்குது பாரு பக்கி. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லேவை ரீச் பண்ண போகிறோம். சரி ஓகே கைஸ், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்லேயே வந்துடும். நான் போகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடுவோம்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போயே மணி 7 ஆகுது.
ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல இந்த ப்ளாகை என் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்தது பேலேருந்து ஆரம்பிப்போம். வே மார்க்கெட்டுக்கு போவாங்க.